எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளை எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? நம்ம கூட நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறேன், எதுக்காக என்னை கடவுள் படைச்சாருன்னே தெரியல. நிறைய பேர் பல விரக்தியில் இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினது எதற்காக தான்? அவருக்கு நம்ம கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுத்ததுக்கப்புறமா அந்த கனியில் நம்ம நிலைத்து இருக்கணும். அதுக்காக தாங்க உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த வாழ்க்கையில். நம்ம கூட சொல்லுவோம் நிறைய நேரத்தில், என்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்கே, இவ்வளோ போராட்டம் இருக்கே, ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வாழவே அவசியமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் கவலைப்படுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கனி கொடுக்கும்படிக்காகவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்காகவும் தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதை இயேசுப்பா கிட்ட கேளுங்க. அந்த பிதா கிட்ட நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு வேதம் சொல்லுது இல்லையா? இப்போ நம்ம படித்தோம், அவர் தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நாம இல்லைங்க. நம்மளை எப்படி ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலிருந்து இது வரைக்கும் நம்மளை எவ்வளோ அற்புதமாக நடத்தி வராரோ அவருக்கு தெரியுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போ எதை செய்யணுன்றது அவருக்கு தெரியும். நம்ம செய்ய வேண்டியது கேட்டு அதை பெற்றுக்கொள்வதில் மட்டும்தாங்க நம்மளுடைய உறுதி இருக்கணும். நம்ம பெற்றுக்கொண்டாச்சு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கேட்டு நம்மளுக்கு செஞ்சுட்டாரு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை போய் சாட்சியாக நிறைய பேருக்கு நம்ம சொல்லணுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவரோட அன்பை எடுத்து நம்ம சொல்லணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் அற்புதம் செஞ்சால், நம்மளுக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த சாட்சிகளை கேட்டு தான் இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுபோல் எத்தனையோ பேருக்கு இந்த சாட்சி தேவைப்படுதுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், வேதனை, நிறைய பேரால் கைவிடப்பட்டு, நிறைய மனுஷங்களால் கைவிடப்பட்டு, பல வியாதியில், பலவீனத்தில் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. நம்முடைய சாட்சி அவங்களுக்கு நிச்சயமாக தேவைங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த சாட்சி நிமித்தம் ஆண்டவன் நாமமும் மகிமைப்படும். நீங்களும் கனி கொடுத்துருவீங்க. பிறரையும் நம்ம ஆயத்தப்படுத்த முடியுங்க. ஏன்னா நம்ம சொல்லுவோம், நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் சிஸ்டர், ஆனால் யாரும் அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் கிரியை செய்தே ஆகும். கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயமாக செய்யும். அதனால தாங்க வேதத்தில் எத்தனையோ காரியங்களை அந்தந்த நேரத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. அதை அநேகர் கேட்டால் சரி, கேட்கலன்னா இப்போ யோனா கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் போகிறதே அந்த பிரயாணத்துக்கு போக சொல்லும் போதே அதில் ஒரு தடை. அவர் அங்கே போகாமல் வேறு இடத்துக்கு போகிறார். ஆனால் போனதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அனைத்து ஜனங்களும் கீழ்ப்படிஞ்சாங்க. அதுதாங்க கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு தேசத்தை காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா யாரை கொண்டு வேணால் அதை செஞ்சுருவாருங்க. அது நம்மளாகவும் இருக்கலாம். அதனால நம்மை கொண்டு ஒரு மனுஷனால் ஒரு சூழ்நிலைகளை மாற்ற முடியும்னா அதை கண்டிப்பாக நம்மை கொண்டு கர்த்தர் செய்வாருங்க. அதனால் நீங்கள் உங்களை அற்பமாக நினச்சிடாதீங்க. நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எல்லாருக்காகவும் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கார். இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா, இதெல்லாம் என்னை கொண்டு ஆண்டவர் செய்வாரா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. தாவீது எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அத்தனை பிள்ளைகள், எல்லா நல்ல ஞானம் இருக்கும், என்னென்னவோ அவங்களெல்லாம் தகப்பனே மறந்துட்டார். ஆனால் கர்த்தர் அவரை மறக்கலைங்க. தாவீதை மறக்காம கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவன் அல்ல இவன் தான்னு சொல்லி எல்லாரும் மத்தியிலும் மகிமைப்படுத்தினார். நிச்சயமாங்க, நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், அது படிப்பாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், நல்ல வேலைக்காக இருக்கட்டும், ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக இருக்கட்டும், எதை வேணால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு வேதம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த ஏற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு போய் நம்ம சாட்சிகளாக இருக்கும்போது நம்ம கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்மளால் நிலைத்திருக்க முடியுங்க. இதை தாங்க கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்த திட்டமும் இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்களா? எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நான் எதுக்காக வாழ்கிறேன், யாருக்காக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதனால தான் நிறைய தடை வரலாம், நிறைய போராட்டம் வரலாம், நம்ம சாகிற நிலமையில கூட போகலாம். எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் சாகிற மரண தருவாயிலெல்லாம் உயிரோட காப்பாற்றி ஜீவனோட வச்சுருக்காருங்க. எதுக்காக தெரியுமா? எல்லாரை கொண்டும் ஒரு திட்டத்தை வச்சுருக்கார்.
நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீ என்னத்துக்கு வாழ்ந்து என்ன பண்ண போற?" அப்படிலாம் நெறைய பேர் இகழ்ந்து நம்மள பேசியிருக்கலாம். ஆனா, எல்லா வார்த்தையும் அவமாகும்படி கர்த்தர் நிச்சயமா செய்வாருங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். என்ன கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன ஏற்படுத்தினதுக்கு நோக்கம் என்னன்னா, நான் அவருக்காக கனி கொடுக்கணும். அவர் எனக்காக செய்த நன்மைகள் நான் கேட்டேன் பார்த்தீங்களா? அது எல்லாவற்றையும் எனக்கு குடுத்திருக்கிறார். அதுக்காக நான் அவருக்கு கனி குடுக்கணும். இதுல மட்டும் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா, நிச்சயமாங்க நீங்களும் கனி கொடுக்க முடியும். உங்க மூலமா அநேகர் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க பெற்ற சாட்சிகள, நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகள பிறருக்கு போய் சாட்சியா நீங்க சொல்லுங்க. இதன் மூலம் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும். நீங்களும் கனி குடுத்துருவீங்க. அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்க. நான் பேசின இந்த வார்த்தை உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வைத்த எந்த ஒரு காரியத்தையும் தடையாக விடவே மாட்டார். அதனால கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களோட ஊழியத்தின் பேர் ரெகோபோத் பொது வாழ்வு ஊழியம். எங்க ஊழியத்துக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.